தாவேகா கூட்டணியிலிருந்து விசிக வெளியேற போவதாக பல தகவல்கள் வந்துட்டு இருக்குது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறித்து முதல்வர் விஜயின் விமர்சனத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். But meanwhile, VCK's own ally Vidali Satyagal Katri has opposed this move. VCK chief Thirumavalavan has put out a statement in which he says that rather than spending the விசிக இல்ல அப்படின்னா அந்த இடத்தை பாமக வச்சு நிரப்புறதுக்காக தாவேகா தரப்புல முயற்சிகள் நடைபெறுவதாக பல செய்திகள் வருகிறது. இதற்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே நீங்கள் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை மட்டும் நீங்கள் உத்து கவனிச்சிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கும். அது என்ன அப்படின்னா, தாவேகாவுக்கும் விசிகாவும் சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறதாகவும், தாவேகா அரசு நாங்கள் ஒரு சுத்தமான தூய்மையான ஒரு ஆட்சியை செய்யணும், எங்களுக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், தஞ்சம், ஊழல் இதையெல்லாம் தவிர்த்துட்டு நாங்கள் ஆட்சி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு விசிக தரப்புல இருந்து பல விதமாக பல அழுத்தங்கள் கொடுக்கப்படுதா சொல்றாங்க. ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்களும் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களை நீங்க திரும்ப ஊழல் கண்காணிப்புத்துறை, அந்த லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்புத்துறையில் போட்டிருக்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கு காரணம் திருமாவளவனுடைய அந்த அழுத்தம் தான் விஜய் அவர்களை மறுபடியும் அருண் அவர்களை பதவியில் அமர்த்துவதற்கான காரணம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். இந்த மாதிரி பல வகையில் திருமாவளவன் அவர்கள் தாவேகா அரசுக்கு பல அழுத்தங்களை கொடுப்பதாக காரணம் சொல்லப்படுகிறது. இது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் திருமாவளவன், அவர் தான் கட்சி, அப்படி அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தன்னை விட அதிகாரத்திலேயோ இல்லை மற்ற விஷயங்களோ யாரும் மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அப்படி தான் இன்றைக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சரானதுக்கப்புறம் இன்றைக்கு திருமாவளவனுக்கு ஈவனாக யூக்கலாக அடுத்ததாக வன்னியரசு அவர்கள் வந்துடுவார் அப்படிங்கிற அந்த பயமும் இருக்குது. ஆகையால் இப்போது ஆட்சியிலிருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம், திமுக கூட்டணியில் நம்ம இல்லைனாலும் கூட தாவேகா கூட்டணியில் இருக்கும்போது நம்ம வெளியில் வந்துட்டோம் கூட அமைச்சர் பதவி இருக்காது. அப்போது அந்த ஒரு விஷயத்தை சமன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை தவிர தன்னோட தொண்டர்கள் முழுமையாக தாவேகா பக்கம் மாறி இருக்கிறதா தகவல்கள் தன் சொந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது. அதில் என்ன அப்படின்னா, ஒரு கிராமங்கள் இருக்குது, கிராமங்களில் அதிகப்படியான காலனி பகுதிகளில் தான் தாவேகாவுக்கு விஜய் பிறந்தநாளுக்கு கொண்டாட்டமானது நடைபெற்றது. அப்போது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா காலனி பகுதிகளில் அதிகமாக தலித் மக்கள் விஜய்க்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ திருமாவளவன் அவருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. நம்மளோட கட்சி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு, தாவேகாவோட இணைஞ்சிருச்சா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலையும் கட்சியை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் திருமாவளவன் அவர்கள் இருக்கார். இப்போ ஏன்டா ஆதரவு கொடுத்தோம், இப்போ எப்படிரா திரும்ப வர்றதுக்கு பல காரணங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. அதில் முக்கியமாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டப்போ, சமூக நீதியோட நம்ம தமிழ்நாட்டோட சமூக நீதியை காக்கிறோம், நாங்கள் பாசிசத்தை எதுக்குறோம், ஆர்எஸ்எஸ்ஸை எதுக்குறோன்னு சொல்கிற திருமாவளவன் அவர்கள் இப்போ வரைக்கும் வாயை திறந்து இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறத நான் மனதார வரவேற்கிறேன் அப்படின்னு ஏன் சொல்லலை? அடுத்ததாக இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்களை எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இது ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. ஆனால் இதுக்கு முதல்ல ஆதரவு குரலை கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். இல்லை நீங்கள் ஸ்டாலின் அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஸ்டாலின் நீங்கள் பேசுனது தப்புன்னு ஒரு பக்கம் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, அவர் பேசுனது தப்பு அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். ஆனால் அமைச்சரவையில் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு வன்னியரசு. ஸோ இந்த மாதிரியான முரண்பாடுகள் ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் ஷானவாஸ் அவர்களுடைய நிலைப்பாடும் தொடர்ந்து பல அழுத்தங்களை கொடுத்துட்ருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா இன்றைய வரைக்கும் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்ததை விரும்பலை. இப்படி பல வகையில் கட்சி அழிஞ்சு போகிறத திருமாவளவன் அவர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார். அப்போது இந்த ஆட்சியிலிருந்து அவர் வெளியில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பாமக சாதிவாரி கணக்கெடுப்பு நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றின தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுது. சரி, அப்படியே திரும்ப அவர்கள் வெளியே வந்துட்டால் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு, மற்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வெளியில் வருமானா? அதுதான் கிடையாது. காரணம், ஆல்ரெடி காங்கிரஸ் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தாங்கள் அந்த கட்சியில் தான் இருக்க போகிறோன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. திரும்ப அவங்க வெளியில் வந்தாலும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படி கிடையாது. திரும்ப வெளியில் வந்தால் அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சரி, வேறு ஏதாவது ஆப்ஷன்னா மறுபடியும் திமுக கூடவே கூட போய்
சேர்ந்துருவார். ஸோ திருமாவளவனுக்கு ஆப்ஷன் இருக்குது, காங்கிரஸுக்கு ஆப்ஷனே கிடையாது. அவங்க வெளியில் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்போ அங்கே எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது ஒரு 4 எம்எல்ஏ தேவைப்படுவாங்க. அந்த 4 எம்எல்ஏவை பாமக வந்து இப்போ திருமாவளவன் வெளியில் வந்தால் 2 தானே குறையும், 2 எம்எல்ஏ தானே குறைய போகிறாங்க. சரி, அவங்க கூடவே ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வருதுங்களேன், அவங்க ஒரு 2 4, சரி அப்படியே இன்னும் 2 பேர் வராங்களா, வரட்டும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாமகவுடைய 4 எம்எல்ஏக்கள் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்ததாக இந்த அதிமுகவிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கள்ல, 4 தொகுதி 5 தொகுதி ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதையும் தூக்கி உள்ளே போட்டு இவங்க ஆட்சியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் வந்து பொதுவெளியில் நிறைய இடத்துல எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான பாசிபிலிட்டி மிக மிக குறைவு. என்ன காரணம் அப்படின்னா, யாருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்ற பிறகு அதை அவ்வளோ எளிதாக உதறிவிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்றது அது ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். கூட ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, பல விஷயங்களை சாதிக்க முடியும். இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து செய்கிறதே இந்த ஒரு டெக்னிக் தான். என்னென்னா, யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கூடவே தொடர்ந்து பயணிக்கிறது. இப்போ கூட வேறு யார் கூடவே நின்றுட்டு இருந்தது, திடீர்னு இன்றைக்கு போய் அந்த கட்சியில் ஆதரவு கொடுத்து ஆட்சியிலே பங்கு வாங்கி உட்காந்துட்டாரு. நல்ல விஷயந்தான், அவங்களாம் ஆட்சியில் அதிகாரத்திலே பங்கு வர்றது ஓரளவுக்கு அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான், நல்ல விஷயந்தான். ஏன்னா அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து மேலே வரணுன்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதனால் அது நடந்தது சந்தோஷம். ஆனால் இது நான் இப்போ சொன்னதெல்லாம் இந்த வெளியில் பேசிக்கிற யோகமான விஷயங்கள் தான். நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இது பொறுத்திருந்ததான் நாம் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் புலம்புறாரு, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறார், நாங்கள் இன்னும் கூட்டணி பேசலையே, எங்களுக்கு இன்னும் அந்தளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படின்னு. உடனே ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறாரு. இப்படி பல முரண்கள் இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக வந்து நீடிக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அப்படியே அவங்க வெளியில் வந்தாலும் தாவேகா சிறப்பான ஒரு ஆப்ஷனை வச்சுட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து 4 எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக வந்து விலகி நிற்கிறாங்க. அவங்கள உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு ஆட்சி நடத்துவாங்க. இதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் அங்கே ஏதாவது குடைச்சல் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வெளில வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்தெடுத்து பார்ப்போம், இது உண்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.